ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் கேட்டிருக்காங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம். இதில் அந்த ப்ரௌனியும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டும் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்க போகிறாங்க. மற்றவங்களாம் வெளியூருக்கு போகிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைங்கள கொடுக்கறதுக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால தான் கொடுக்க போகிறேன். கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் 6 டைம்ஸ் அவங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறது, இது மேலே வர்றது, இதே மாதிரியே இருக்கும். அவங்களும் வைக்கலைன்னா என்னோடய கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா போதும், அவ்வளோதான், படியிலேருந்து இறங்கி வந்துடுவாங்க. தூக்கு அப்படின்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. என் குழந்தைங்க இன்றைக்கி சாப்பிட்றாங்க. 2 பேரை ஒரு மனசு திருப்தி என்னென்னா 2 பேர் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்க போகிறாங்க. ஒரு 3 பேர் தான் வெளியூர் போகிறாங்க. அவங்களும் எல்லாம் நல்ல இடத்துல தான் போகிறாங்க. அதனால் ஒரு மனசு திருப்தி. ஏன்னா எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது எல்லாரையுமே. ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 டாக் இருக்காங்க, மேல் ஃபீமேல் 2 இருக்குது. அதனால் இவங்கள கொடுத்துடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். கேட்டிருக்காங்க, நல்ல இடத்துல தான் கேட்டிருக்காங்க, கொடுக்க போகிறேன். மனசு வரல, கஷ்டமாக இருக்குது. ப்ரௌனி இங்கே தான் ப்ரௌனி இருப்பான். அப்புறம் இந்த ஒயிட் ஒன்று இங்கே இருக்குது. பிளாக்கும் மற்ற 2 பேரும் தான் போகிறாங்க. அதுவும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் வெளியே நல்லா பார்த்துப்பாங்க, என்ன மாதிரியே பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக பார்த்துக்கணும். காட் கிரேஸ், அவங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.